ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பஜ்ஜீஸை எப்படி ப்ரீட் பண்ணலாம், பஜ்ஜீஸ்க்கு என்னென்ன ஃபுட்லாம் கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக ப்ரீட் ஆகும், அண்ட் தென் பஜ்ஜீஸோட கம்ப்ளீட் ப்ரீடிங் ப்ராசஸ் தான் இந்த வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனலில் பேர்ட்ஸ் ப்ரீடிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜீஸ் ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாகவே பேர்டை ப்ரீட் பண்ணலாம். நம்ம அவங்களுக்கு ஏற்ற ப்ரீடிங் செட்டப் கரெக்டாக கொடுத்தோன்னா அவங்க கரெக்டாக ப்ரீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அதுதான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பேர்டுமே ஈஸியாக ப்ரீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீடிங்க்கு தான் பேர்டை ரெடி பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் 2 பேர்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு பேர்லேருந்து ரிசல்ட் இல்லைனா கூட இன்னொரு பேர் கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். ஸோ நீங்கள் 2 பேர்ஸ் வாங்குறீங்கன்னா ப்ரீடர்ஸ் கிட்ட வாங்க பாருங்கள். எதனாலனா ப்ரீடர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் கரெக்டாக பார்த்து கொடுத்துருவாங்க. இல்லை நான் பெட் ஷாப்பில் வாங்க போகிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பெட் ஷாப்பாக வாங்கிக்கோங்க. மேல் அண்ட் ஃபீமேல் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிக்கோங்க. முக்கியமானது இந்த பேர்டோட ஏஜ். ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் நான் மினிமம் 7 months மேலே இருந்தால் மட்டும்தான் பேரை ப்ரீடிங்கே கொண்டு போவேன். 5 monthsலாம் ப்ரீட் ஆகும். பட் நம்மளுக்கு எக்கும் வைக்கும், ஆனால் சிக்கு எதுவுமே ஆச் ஆகாது. எல்லாமே பார்த்திங்கன்னா தோல் முட்டையாக இருக்கும். ஸோ 5 monthsல ப்ரீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேர்டை வாங்கி நம்ம அட்லீஸ்ட் ஒரு 8 months மேலே தான் ப்ரீட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் ஹெல்த்தி ப்ரீடிங் நடக்கும். அதேமாதிரி சிக்கு ஆச் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் 5 monthsலாம் ப்ரீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, நம்ம பேர்டை ஃபோர்ஸ் ப்ரீடிங் பண்ணவே கூடாது. நீங்கள் ஃபோர்ஸ் ப்ரீடிங் பண்ணிங்கன்னா ரிசல்ட் ரொம்பவே லேட் ஆகும். எப்பவுமே நேச்சுரல் ப்ரீட் ஆகிற பேர் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ 2 பேர் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ ப்ளே கேஜில் விட்டுருங்க. அதில் மேல் அண்ட் ஃபீமேல் நல்லாவே பாண்ட் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோலே தெரியும் மேல் பாருங்கள் எப்படி ஃபீட் கொடுக்குதுன்ட்டு. ஸோ இது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே பேரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம செப்பரேட் கேஜஸ்க்கு மாற்றிக்கலாம். ஸோ செப்பரேட் கேஜஸ் மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா தினையை நல்லாவே எடுக்கும். ஸோ தினை எப்பயுமே கேஜ்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தினை அது ரொம்ப பிடிச்ச ஃபிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பார்த்திங்கன்னா அது கால்சியம், மினரல்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறத விட ஸ்ப்ரவுட்ஸ் கொடுத்திங்கன்னா இன்னுமே பேர்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ரீனிஷ் வகைகள், கீரை வகைகள் கொடுக்கலாம். கீரை வகையில் பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே பேர்ட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ பேர்ட்ஸ் நல்லாவே இன்டேக் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸில் கேரட் கொடுக்கலாம், பீட்ரூட் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேர்டோட விங்ஸ் இது எல்லாமே ஷைனிங் ஆகும். முக்கியமாக கேஜ்குள்ளே நம்ம வைக்க வேண்டியது கடல் நுரை. கடல் நுரைன்றது பார்த்திங்கன்னா இந்த கட்டில் போன் ஃபிஷ்ஷு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எக்லே பண்ணுறதுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்த்திங்கன்னா கேஜ்குள்ளே எப்பவுமே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோலமாவு கட்டி, அப்படி இல்லைனா மினரல் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கேஜ்குள்ளே எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஃபுட்ஸ் நம்ம பேர்ட்ஸுக்கு கொடுத்து கரெக்டாக ஹெல்த்தியாக வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட் நல்லாவே ப்ரீட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பேரை பொறுத்த வரைக்கும் நான் நல்லாவே ஃபுட்டு பாட்டு கொடுத்துட்டேன். கரெக்டான ஏஜ் வந்ததுக்கப்புறம் பாட்டு கொடுத்துருங்க. ஸோ பாட்டு கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா மேல் அண்ட் ஃபீமேல் பாட்டை செக் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த பிளேஸ் சேஃபாக தான் இருக்கா, ஸோ இதில் எக்லே பண்ணலாமான்னு சொல்லிட்டு பாட்டை நல்லா செக் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் செக் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் மேட்டிங் தான் நடக்கும். ஸோ மேட்டிங் எப்படி நடக்கும்னா நம்ம பாட்டை செக் பண்ணதுக்கப்புறம் மேல் பார்த்திங்கன்னா மேட்டிங் கால் கொடுக்குறோம். ஸோ ஃபீமேலாக அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா மேட்டிங் நடக்கும். ஸோ இந்த மேட்டிங் நடந்து நம்மளுக்கு 7 to 10 days பார்த்திங்கன்னா எக்லே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த மேட்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வீடியோ எடுக்கிற ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு. ஸோ இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நல்லா பழகிடுச்சு, அதனால் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ மேட்டிங் டைமில் நீங்கள் அது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த மேட்டிங்க்கு ஃபீமேல் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஸ்டிக் வச்சிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ எப்பயுமே அந்த க்யூப் ஸ்டிக் இருக்காதீங்க. இந்த பர்ஸ் க்யூப் மாதிரி இருந்துச்சுன்னா கால் ரொம்பவுமே டேமேஜ் ஆகும். ஸோ ரவுண்ட் ஸ்டிக் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லது. ஸோ நெக்ஸ்ட் இந்த மேட்டிங் முடிச்சதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும்னா ஃபீமேல் பார்த்திங்கன்னா பாட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபீமேல் பாட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. மேல் தான் பார்த்திங்கன்னா ஃபீட் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரும். இது மாதிரி ஃபீமேல் பாட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்பயுமே கேமரா உள்ளே கொண்டு போய் ஃபீமேல் பேர்டை பயம் காட்டாதீங்க. எக்லே பண்ண ரொம்பவே டிலே ஆகிடும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 7 to 10 days எக்லே பண்ணிவிடும். அதுக்கான ஃபுட்டு நம்ம எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்போம். ஸோ அதுக்காக நம்ம கேமரா வச்சு டிஸ்டர்ப் பண்ணோன்னா பேர்டு ரொம்பவே லேட் பண்ணிவிடும். அடுத்த சிம்டம்ஸ் வச்சு நம்ம ஈஸியாகவே பேர்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ பார்க்குற ஃபீமேல் பேர்டு பாருங்கள், பூ போகிற இடம் நல்லாவே வீக்கமாக இருக்கும். கண்டிப்பாக எக் லே பண்ணிடுவாங்க. இன்னும் 1 or 2 days பார்த்திங்கன்னா எக் லே பண்ணிடும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது பேர்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம கட்டில் போன கேஜ்குள்ளே வச்சுருங்க. இந்த டைமில் கட்டில் போன நல்லாவே ஃபீமேல் பேர்டு நல்லா சாப்பிடும். ஸோ பேர்டோட ஹெல்த்தும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பேர்டு எக் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே நம்ம பேர்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம
பிகினியராக இருக்கும்போது கண்டிப்பாக ஃபோன் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணுவோம். நானுமே பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா பேர்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா இன்குபேஷனில் இருக்காது. அப்புறம் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா எக்கில் இல்லைனாலே கண்டிப்பாக சிக்கு வந்து நம்மளுக்கு ஹேட்ச் ஆகாது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் கண்டிப்பாக பேர்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி பஜ்ஜீஸை பொறுத்த வரைக்கும் ஃபின்ச்சஸ் மாதிரி டெய்லிலாம் எக்கு வைக்காது. இன்றைக்கி ஒரு எக்கு வச்சுதுன்னா நாளை மறுநாள் மட்டும்தான் அடுத்த எக்கு வைக்கும். ஸோ 1 to 1 வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் எக்கு வச்சிட்ருக்கோம். பஜ்ஜீஸோட எக் ஹேச்சிங் டைம் 18 to 21 டேஸ். கண்டிப்பாக 18லேருந்து 21 டேஸ்க்குள்ளே ஒரு சிக்கை வந்து நம்மளுக்கு ஹேட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, இன்குபேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா. ஸோ இன்குபேஷன் டைமில் கரெக்டான ஃபுட்டை கொடுங்க. முக்கியமாக கட்டில் போனு மினரல் பாக்ஸ் எல்லாமே வைங்க. நம்மளுக்கு எக்கு வந்து கரெக்டாக ஹேட்ச் பண்ணி கொடுத்துரும். என்கிட்ட இருக்க பேர்டு வந்து பார்த்திங்கன்னா 9 eggs கிட்ட வச்சுருக்கு. அதில் 7 சிக் வந்து ஹேட்ச் பண்ணுச்சு. ஆனால் 5 சிக்ஸ் தான் நெஸ்ட் அவுட் பண்ணிச்சு. 2 சிக்கால் சர்வே பண்ண முடியல. எதனாலனா பேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கை ஹேட்ச் பண்ணும்போது இனிஷியலாக பிறந்த பேர்டு, அதாவது ஃபஸ்ட்டு பிறந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடை வந்து எல்லாமே மொத்தமாக வாங்கிடும். நெக்ஸ்ட்டு இருக்கிற சிக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு கொடுக்க விடாது. கண்டிப்பாக வந்து நம்ம அது மாதிரி இருக்கும்போது பேர்டை லூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு எதனா பேர்டு ப்ரீடிங்கில் இருந்துச்சுனாலும் நம்ம ஸ்வாப் பண்ணி வைக்கலாம். நான் அது மாதிரி பண்ணதில்லை. எப்பயுமே சிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா மதர் ஒன் ஃபாதர்கிட்டே விட்டுருவேன், அவங்க எத்தனை சர்வே பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்கிட்ட சம்டைம்ஸ் செக்கு வந்து ஹேட்ச் பண்ணி 6 கொடுத்த பேர்ஸுமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற பேருமே இதுதான். எனக்கு 6 சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ச் பண்ணாங்க, 6 நெஸ்ட் அவுட்டும் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது மாதிரி பேரண்ட்டும் இருக்குது. ஸோ பேரண்டிங் நல்லா இருந்துச்சுன்னா சிக்ஸை நல்லாவே கொண்டு வந்துடும். அதே மாதிரி நம்ம கொடுக்குற ஃபுட்டு, ஸோ நம்ம கொடுக்குற ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் வகைகள் கொடுத்தோன்னா பேர்ட்ஸ் வந்து நல்லா ஈஸியாக இன்டேக் பண்ணும். அதே மாதிரி வெஜிடபிளில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பீட்ரூட் கேரட் கொடுங்க, நல்லாவே எடுக்கும். புதினா கொத்தமல்லி கொடுத்தாலுமே ஈஸியாக அவங்க எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபீட் பண்ணிவிடுவாங்க. இது மாதிரி பாட்டுக்குள்ளே சிக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெய்லி பேசிஸில் வாட்டரை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி ஃபீடும் கரெக்டாக வந்து வச்சுருங்க. எப்பயுமே ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருந்தாலே சிக்கன் நெஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 30 to 35 டேஸில் வந்து பேர்டு வந்து நெஸ்ட் அவுட்டே ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து அரௌண்ட் 25 டேஸ் கிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிக் நல்லாவே வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் சிக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து டே பை டே வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி 30 to 35 டேஸில் நெஸ்ட் அவுட்டே ஆகிடுவாங்க. அது மாதிரி இருக்கிற பேர்டுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஃபீட்லாம் எடுக்க தெரியாது. மதர் அண்ட் ஃபாதரை பார்த்து தான் வந்து அவங்களுமே ஃபீட் எடுக்க பழகிப்பாங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா என்னோடய கேஜ்க்குள்ளே 1 month வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். பாட்டை மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ பேரண்ட்டை பார்த்துட்டு அந்த சிக்ஸும் வந்து நல்லா ஃபீட் எடுக்க கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து அவங்கள செப்பரேட் கேஜஸ்க்கு மூவ் பண்ணுவேன். அது வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் அண்ட் மதர் கூட தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே சிக்ஸ் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 32 டேஸ் இருக்கும். ஸோ இவங்களுமே 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா நெஸ்ட் அவுட் ஆகிடுவாங்க. இந்த ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பஜ்ஜீஸ்க்கு நான் ப்ரீடிங்க்கு ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் எதனா வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.